அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் முஸ்தகி மௌலவி, தற்பொழுது மலேசியாவிலிருந்து. முழு உலகத்துடைய கவனமும் இன்று ஈரான், அதேபோன்று இஸ்ரேல் பலஸ்தீன், இந்த பிரச்சினை தான் முழு உலகத்துடைய கவனமும் போய்கொண்டிருக்கின்றது. இதைத்தான் எல்லா மக்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லீம்கள், நன் முஸ்லீம்கள் எல்லோருமே இந்த பிரச்சினையைத்தான் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது, மூன்றாவது உலக மகா யுத்தத்துக்கு யுத்தம் ஏற்பட போகின்றதா என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் சில நாடுகள் ஈரானுக்கு சார்பாகவும் ஆதரவளிக்கின்றது. அதனைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக பேசுகின்றது, எந்தெந்த நாடுகள் ஈரானுக்கு சார்பாக பேசுகின்றது என்பதை நான் இந்த வீடியோவில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சில நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக பேசுகின்றது, சார்பாக இருக்கின்றார்கள், இஸ்ரேலுக்கு சார்பாக அவர்கள் ஆதரவளிக்கின்றார்கள். அதில் முதலாவது அசர்பைஜான் என்பது ஒரு இஸ்லாமிய நாடு. அந்த நாடு இஸ்ரேலுடைய பக்கம், இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கின்றது. அதேபோன்று பஹ்ரைன் என்பது அரபு நாடு. இந்த பஹ்ரைன், அதாவது சல்மான் பின் ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பஹ்ரைனுடைய அதிபர், அவரும் இந்த இஸ்ரேலுக்கு சார்பாக இந்த விடயத்தில் இருக்கின்றார். அதேபோன்று ஓமானுடைய அதிபர் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கின்றார். அதே போன்று கத்தாருடைய அமீர் ஷேக் தமீம் அவர்கள் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கின்றார்கள். அதே போன்று சவுதியுடைய அதிபர், சவுதியுடைய கிங், இளவரசர் சல்மான் என்று சொல்லக்கூடியவர் அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றார். அதே போன்று எகிப்தினுடைய அதிபர், எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி என்று சொல்லக்கூடியவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றார். அதே போன்று மாலைதீவுடைய ஜனாதிபதி அவர்களும் இந்த இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கின்றார். அதே போன்று சோமாலியாவுடைய ஜனாதிபதி அவர்களும் இந்த இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கின்றார்கள். அதே போன்று சூடானுடைய தலைவர், சூடானுடைய அதிபர் அவர்களும் இந்த இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கின்றார். அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய தலைவர் அவர்களும் இந்த இஸ்ரேலுக்கு சார்பாக இந்த யுத்தத்தில் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இஸ்லாமிய நாடுகள், அதிகமான நாடுகள், அரபு நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுடைய பக்கம் இருக்கின்றது. இஸ்ரேல் ஒரு பக்கம் காசாவில் வாழக்கூடிய மக்களை கொன்று குவிக்கின்றார்கள். எத்தனையோ 50,000, 60,000, 70,000 பேருக்கும் அதிகமாக 2023 முதல் இன்று வரைக்கும் கொன்று குவித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவி குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார், பெண்கள், வயோதிபர்கள், அதே போன்று பாடசாலைகள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. அதே போன்று மருத்துவமனைகள் மட்டமாக்கப்பட்டு விட்டன. அதே போல சாப்பாட்டுக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி வரிசையிலே இருந்தவர்களை, அதாவது வெடிகுண்டுகளை போட்டு கொலை செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு மோசமான அரக்கர்களுக்குத்தான், ஈவிரக்கம் இல்லாத மக்களுக்கு, ஈவிரக்கமில்லாத அந்த கொடியவன் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு இன்று அரபு தேசம் கூட சப்போர்ட் பண்ணுகின்றது, ஆதரவளிக்கின்றது. கேவலம். ஏன்? அவர்கள் பயப்படுகின்றார்கள், நாங்கள் ஈரானுக்கு சார்பாக இருந்தால் எங்களுக்கு ஏதாவது வந்துவிடும், எங்களுடைய நாட்டுக்கும் பிரச்சினை வந்துவிடும் என்று கோழைகளாக ஆகிவிட்டார்கள். ஏன்? அவர்களுடைய நாட்டிலே அதாவது அமெரிக்கன் பேஸ் இருக்கின்றது.
அரபு நாட்டில். கத்தாரை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அதாவது அமெரிக்கனுடைய பேஸ் இருக்கின்றது. அதே போன்று சவுதி எடுத்துக்கொண்டால் சவுதியிலே பேஸ் இருக்கின்றது. அதே போன்று குவைட்டை எடுத்துக்கொண்டால் குவைட்டில் அமெரிக்கன் பேஸ் இருக்கின்றது. ஒமானை எடுத்துக்கொண்டால் ஒமானிலே அமெரிக்கன் பேஸ் இருக்கின்றது. அதனால் அவர்கள் பயப்படுகின்றார்கள். இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டதன் காரணமாக நாங்கள் இஸ்ரேலுக்குத்தான் சப்போர்ட் பண்ண வேண்டும், சப்போர்ட் பண்ணினால்தான் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் என்று பயந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சந்தோஷப்படக்கூடிய விடயம், ஒரு சில முஸ்லீம் அல்லாத நாடுகள், நான் பெயர் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக பொலிவியா நாட்டை எடுத்துக்கொண்டால் பொலிவியா என்பது முஸ்லீம் அல்லாத ஒரு நாடு. பிரேசில் முஸ்லீம் அல்லாத நாடு. அதே போன்று கம்போடியா முஸ்லீம் அல்லாத நாடு. கொலம்பியா முஸ்லீம் அல்லாத நாடு. அதே போன்று ஜெர்மன் முஸ்லீம் அல்லாத நாடு. ஜெர்மன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றது. இது போன்ற நாடுகள். அதே போன்று நார்த் கொரியா, அதே போன்று ரஷ்யா, அதே போன்று சீனா, இவை அனைத்தும் ஈரான் பக்கம் இருக்கின்றது. இவை அனைத்தும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றார்கள். சைனா மிகப்பெரிய பக்கபலமான நாடு. அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் முழு ஒத்துழைப்பை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதே போன்று ரஷ்யாவும் சொல்லுகின்றது முழு ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம். நார்த் கொரியா சொல்லுகின்றது முழு ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம் என்று சொல்லுகின்றது. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அரபு தேசங்கள் என்ன சொல்லுகின்றது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், எங்களுடைய ஆதரவு ஈரானுக்கு இல்லை என்று கத்தாரும் யுஏயும், அதே போன்று சோமாலியா, சூடான், அதே போன்று எகிப்து, அதே போன்று சவுதி அரேபியா, அதே போன்று பஹ்ரைன், அசர்பைஜான், இப்படியான மால்டீவ்ஸ், இப்படியான நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டும், வெட்கி தலை குனிய வேண்டும் இவர்கள். அதே போன்று நார்த் கொரியா, அதே போன்று மொங்கோலியா கூட ஈரானுக்கு சார்பாக பேசுகின்றது. அதே போன்று மியான்மாரிலே முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடக்கின்றது. முஸ்லீம்கள் அகதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் மியான்மார் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றது. அதே போன்று நமீபியா முஸ்லீம் அல்லாத நாடு. அதே போன்று நேபாள் முஸ்லீம் அல்லாத நாடு. இவை அனைத்தும் ஈரானுக்கு சார்பாக பேசுகின்றார்கள், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றார்கள், ஈரானுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். ஏன்? ஈரான் அநியாயம் செய்யவில்லை, ஈரான் பிழை செய்யவில்லை. யார் முதலாவது அடித்தது, முதலாவது கை வைத்தவர்கள் இவர்கள்தான், இஸ்ரவேலர்கள் தான் ஏவுகணை எறிந்தார்கள் முதலாவது, ஈரான் எறியவில்லை. அப்போ யாருடைய பக்கம் தவறு இருக்கின்றது? இஸ்ரேலுடைய பக்கம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பலஸ்தீனில் எத்தனையோ மக்களை கொன்று குவித்தார்கள், எத்தனையோ பச்சிளம் குழந்தைகளை கொன்று குவித்தார்கள், எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்களை கொன்று குவித்தார்கள். 60,000-70,000 உயிர்களுக்கு மேலே கொலை செய்யப்பட்டு விட்டது. இதுவரைக்கும் உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள், தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார்கள், அதேபோன்று எந்த விதமான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதோ அதாவது இஸ்ரேலுடைய அதிபர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லுகின்றான், இது ஒரு யுத்த குற்றம், வார் கிரைம் என்று சொல்லுகின்றான். வார் கிரைமை ஈரான் மீறிவிட்டது என்று சொல்லுகின்றான். ஏன் அந்த நேரத்தில் அவனுக்கு அது தெரியவில்லையா? பலஸ்தீனில் பச்சிளம் குழந்தைகள் துண்டு துண்டாக பீக்கப்பட்டார்கள் பொம்மறிந்து. அதே போன்று ஆண்கள் வயோதிபர்கள் துண்டு துண்டாக பீக்கப்பட்டார்கள். 2 வயசு 3 வயசு குழந்தைகள். அந்த குழந்தைகள் என்ன செய்தது? அந்த நேரத்தில் அவர்கள் வார் கிரைமை அதாவது தாண்டவில்லையா, மீறவில்லையா? இதுவெல்லாம் அந்த நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுக்கு தெரியாமல் ஆகிவிட்டதா? இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அது அநியாயம், இன்னொருவருக்கு ஏதாவது உயிர் சேதம் நடந்தால் அது அநியாயம் இல்லை. அடுத்தவர்களை கொலை செய்யலாம், எங்களுடைய நாட்டு மக்களை கொலை செய்யக்கூடாது. இதுதான் நியாயம். இதுதான் அமெரிக்காவுடைய நியாயமும், இதுதான் இஸ்ரேலர்களுடைய நியாயமும். இது அநீதி. அநீதிக்கு எதிராகத்தான் இப்பொழுது ஈரான் என்ன செய்கின்றது? துடிக்கின்றது. ஈரான் என்ன சொல்லியிருக்கின்றார்? அதாவது சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள், எங்களுடைய வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள், எங்களிடத்திலே எல்லா படைப்பலமும் இருக்கின்றது, எங்கள்